ஒரு அரசு அதிகாரிய அடிச்சு காவல் நிலையத்துல புகார் மனு கொடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவனை உடனடியா ஜாமீன்ல விடுறாங்கன்னா திமுக ஆட்சியே ரெண்டாவது முறை ஆட்சி வரணும்னு கனவு கண்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. பலமும் அது மாதிரிதான் இருக்கு. ரொம்ப தொலைவுக்கு தேர்தல் களம் நல்லா இருக்கு, திமுக பலமா இருக்கு. ஆனா இப்போ ஆட்சி முடிகிற காலகட்டத்திலேயே திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஊராட்சி ஒன்றியம் மேனேஜர் ரவி அவரை அங்க இருக்கிற ஓட்டுநர்கள் பிரபு சரவணன் ரெண்டு பேரும் ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு அந்த மேனேஜர் ரவியை அடிச்சிருக்காங்க. அந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் பக்கத்திலேயே அம்பத்தூர் காவல் நிலையம், பக்கத்து காம்பவுண்ட் வாலே அம்பத்தூர் காவல் நிலையம். காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த பிரபுவை கைது பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் சரவணனை அஸ்டாலிட்டிங்ல இருக்கிறார். இப்படி இந்த வழக்கு சமீபத்தில் நடந்த பிரச்சனை என்னடான்னு கேட்டா, தங்கப்பதக்கத்துல வரும் ஒரு சீன்ல வருவான், என்னமோ குழந்தை ஏறி போச்சா குடல் வெளியே வந்துருச்சா அது ஒரு வழக்கா பதிவு பண்ணி என்ற அந்த அக்யூஸ்ட உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கம்பீரமான அரசியல் பாணியில இன்னொரு போலீஸ மிரட்டுவான். அவர்கிட்ட வெளியே போடா அப்படின்னு. ஆனா அதே பாணியில ஒரு அரசு அதிகாரிய அடிச்சு காவல் நிலையத்துல புகார் மனு கொடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவனை உடனடியா ஜாமீன்ல விடுறாங்கன்னா இதை விட கேவலம் என்ன வேணும்? அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த அரசாங்கம். இப்போ ஊரக வளர்ச்சித்துறையை சேர்ந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற ஊரக வளர்ச்சித்துறையை சேர்ந்த பணியாளர்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ண போறாங்களாம். ஆமா, தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைக் பண்ண போறாங்களாம். என்ன அர்த்தம்? திமுக ஆட்சியில என்ன நடக்குது என்னதான் கொஞ்சம் டெப்தா உள்ள இறங்கி விசாரிச்சா அந்த பிரபு ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஆளு, முக்கியமான கட்சிக்காரர்களுடைய பையனா. இன்னொருத்தர் சரவணன் இருக்காரு பாரு, அவரு வேற யாரும் இல்லை, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், அந்த ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் ஆமா துறவேலு, அவருடைய மகன் வீரமணி சரவணன். இப்போ அவர்தான் வீரமணி தான் களத்தில் இருக்கிறதா, சட்டமன்ற தொகுதி வேட்பாளரா களத்தில் நிற்கிறாராம். அவர்தான் கணபதிக்கு போட்டியா நிற்கிறாராம்.
சீட்டு வாங்கறது உறுதிட்டாராம். ஐயா ஒரு கடன் நினைச்சு பாருங்க, ஒரு டிரைவர், இவர் ஒரு 3 ஊராட்சி தான், அயப்பாக்கம், வானகரம், அடையாளம்பட்டு. அடையாளம்பட்டு வானகரம் சென்னை மாநகராட்சியோட சேர்ந்து போச்சு. அயப்பாக்கம் அம்பத்தூர் மாநகராட்சியோட சேர்ந்து போச்சு. அடுத்த தேர்தல் அப்படிதான் நடக்க போகுது. அங்க ஒன்றிய செயலாளருக்கு வேலையே இல்லை. ஒன்றிய செயலாளர் மட்டும்தான் பேரு 3 ஊருக்கு. அந்த 3 ஊரும் ஊராட்சி ஒன்றிய எல்லைகளை வரப்போறது கிடையாது. தேர்தலே இன்னும் வரல, வேட்பாளரே அறிவிக்கல. ஒரு கால் வீரமணி வேட்பாளராக அறிவித்து மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரா ஆகப்போறது கிடையாது. ஆமா, கணபதி தவிர வேற எவன் போட்டாலும் பெஞ்சமின் அடிச்சு தூக்கிடுவான். அப்படி ஒரு நிலை வந்தா அந்த ஊராட்சி ஒன்றியத்தினுடைய அரசு அதிகாரிகளுடைய நிலையெல்லாம் என்ன? வீரமணியினுடைய சொந்த அண்ணன் தான் சரவணன். அந்த ஊராட்சி ஒன்றியம் அவங்களுடைய பிடியில படாபாடு பட்டுக்கிட்டு இருக்கு. வில்லிவாக்கம் ஊராட்சி ஒன்றியம், திருவள்ளூர் மாவட்டம். தகவல் தெரிந்ததும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள்லாம் உடனடியா சஸ்பெண்ட் பண்ணி ரிலீவ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவளை கைது பண்ணல. ஏன் பண்ணல? இப்ப மாவட்டம் முழுக்க போராட்டம் வெடிக்க போகுதான் ஊரக வளர்ச்சி துறையில. இப்படி ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. அதனால தலைமை அறிவாலயத்தெல்லாம் கண்டுக்கலனாக்கா நல்லா இருக்க. இன்னும் அவரு வேட்பாளர் தாந்தா வேட்பாளர் அறிவாலயம் எனக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி களை இறங்கி அவரு தேர்தல் பணியெல்லாம் ஆரம்பிச்சிட்டாராம். அவருடைய அண்ணன் இப்படி இருக்கிற ஊராட்சி ஒன்றிய ஒப்பந்தக்காரர்களெல்லாம் மிரட்டுறது, ஜிபேல காசு அனுப்புறது, தனி வச்சுட்டு அங்க வேலை செய்யற தாய் குளத்தெல்லாம் உரிமையில பேசுறது, ஊழியர்கள்லாம், இப்படியே பல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. அறிவாலயம் இதை கண்டுக்கலனாக்கா திங்கட்கிழமை அன்னைக்கு ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள்லாம் ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க மாவட்ட அளவில். எங்களுக்கு கிடைச்ச தகவல், அந்த ஸ்ட்ரைக் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இந்த பெயிலை கேன்சல் பண்ணி இவங்களை ரிமாண்ட் பண்ணணும் தான் அவங்களுடைய கோரிக்கையா. அறிவாலயம் வட்டாரம் நடவடிக்கை எடுக்குமா? முதல்வர் நடவடிக்கை எடுப்பாரா? டிப்டி சிஎம் நடவடிக்கை எடுப்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். நாமும் பொதுமக்களோடு பொறுத்திருந்து பார்ப்போம்.